அனைவருக்கும் வணக்கம். ஏஎம்டி நியூட்ரல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வைராக்கியம் தேவையில்லை அப்படிங்கிற தலைப்பை தான் கொடுக்குறேன். இந்த வைராக்கியம் தேவையில்லை ஏன் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த தலைப்பில் இருந்தே புரிஞ்சுக்கலாம். முதல்ல வைராக்கியம்னா என்ன, அது இப்போ ஏஎம்டி பாசிட்டிவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ் அவமரியாதைகள் அவமானங்களை தீர்ப்பதற்கு ஒரே மருந்து வைராக்கியம்னு சொல்லியிருப்பேன். அது என்ன சார், ஏஎம்டி பாசிட்டிவில் வைராக்கியம் தான் தேவை, அதுதான் மருந்துன்னு பேசுகிறீங்க. இப்போ ஏஎம்டி நியூட்ரலில் தேவையில்லைங்கிறீங்களே, ஏன்? எஸ், ஏன் தேவையில்லைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வைராக்கியம்ங்கிறது புரிஞ்சிருப்பீங்க. ஸ்ட்ராங்காக ஒரு இதை நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய நெகட்டிவ் சோதனைகள் அவமானங்கள் அதை நீங்கள் உள்ளே ஏற்றுக்காத அந்த தன்மை, அதற்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறீங்களோ இல்லையோ அதை ஏற்றுக்கக்கூடாது, அதுதான் வைராக்கியம். ஸோ உங்களுக்கு ஏன் வைராக்கியம் தேவையில்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, வைராக்கியம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுறது. வைராக்கியம்ங்கிறது நீங்கள் செய்யறது. நீங்கள் ஒத்துக்கக்கூடாது. ரொம்ப ஈகோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, என்னால் பாட முடியாதா அந்த இதுக்கு சொன்ன மாதிரி, இல்லாட்டி என்னால் ஜெயிக்க முடியாதா, என்னால் நிறைய பணம் பண்ண முடியாதா, என்னால் வெற்றியை, என்னென்ன அவங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறது, அது ஈகோவாக நினைக்கிறது. நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது, அது எல்லாமே அந்த ஈகோவால் வர்றது. இந்த வைராக்கியமாக நீங்கள் தான் அதை தடுத்துக்கிட்டு இருப்பீங்க, பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது உலகியல் ரீதியாக வெற்றி கிடைக்கும். இட்ஸ் வெரி லிமிட்டட், கொஞ்சம் லிமிட்டடாக தான் கிடைக்கும். உங்கள் கெப்பாசிட்டி, நான் பொதுவாக அஸ்ட்ரோமைன் தெரபி சேனல் நடத்திட்டு இருக்கேன். ஜோதிடம் வழி நான் யார் அப்படிங்கிறது தான் கான்செப்டு. அப்படிங்கிறப்ப ஜோதிட வெயிட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் பிறந்த நேரத்தில் கோள்கள் அமைப்பு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அதற்கேற்றபடி தான் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வைராக்கியத்தை பிடிப்பீங்க ஸ்ட்ராங்காக. கோள் நல்ல வலிமையாக இருந்தால் தான் வைராக்கியமாக. அதெல்லாம் நீங்கள் பிடிக்கிறது, நீங்கள் செய்கிறது, நீங்கள் தடுத்துக்கிறது, நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது, நீங்கள் செய்கிறப்ப இட்ஸ் வெரி லிமிட்டட். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, கற்றது கைமண் அளவும்பாங்க, கல்லாதது உலகளவும்பாங்க. நீங்கள் பண்ணுறப்ப சக்ஸஸ் கிடைக்கும், வைராக்கியமாக இருந்துகிட்ருக்கப்ப சக்ஸஸ் கிடைக்கும். இட்ஸ் வெரி லிமிட்டட். அது உங்கள் வெயிட்டை பொறுத்து, உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது லிமிட்டடாக தான் கிடைக்கும், உங்கள் ஜாதக வலிமையை பொறுத்து. இப்போ இந்த வைராக்கியம் வச்சுக்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை நீலாம் இந்த காக்கா குரல் வச்சுருக்க காக்கா, நீ காக்காலாம் பாட முடியுமா அப்படின்னு அவமானப்படுத்துகிறாங்க. இல்லாட்டி நீ பிச்சைக்கார பைய, நீ உனக்கு என்ன மரியாதை கேட்குது அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. பொருளாதார ரீதியாக உள்ளவங்கள ஓவராக மதிக்கிறது, பொருள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை பொருள் இல்லாதவன்னா ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதில் நான் நிறைய சம்பாதிப்பீங்க, உங்கள் லிமிட்டடுக்கு தான். ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்ச நாயகனம் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஃபீல் வரும்னா, இந்த மாதிரி திட்டுறதுக்கு தூண்டி விடுறதே நீந்தானையா, நீந்தானே அவமானப்படுத்துகிற, அதுக்கு நீந்தானே தீர்வு கொடுக்கணும், நீனே பண்ணு அப்படின்னு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட வெற்றி மாபெரும் வெற்றியாக இருக்கும், தகுதிக்கு மீறியதாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்ச நாயகன் அது விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். நீங்கள் மெடிடேட் பண்ண தான் அந்த விஸ்வரூப தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன, எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களும் விஸ்வரூப தரிசனம் மிகப்பெரியதாக தெரியாது. அது எப்படி எண்ணங்களில் பார்க்குறப்ப எல்லா உயிர்களிடத்துலையும் அந்த கடவுள் துகள் தான் இருக்குது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எங்கும் கடல், எங்கும் கடவுள் தன்மை, கடவுள் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார், அந்த ஒரு உணர்வு வந்துடும்ல. அதுதான் விஸ்வரூப தரிசனம்ங்கிறது. எல்லாவற்றிலும் அப்படி பார்க்கறது, கடவுளை தரிசிக்கிறது வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தூண்டுறப்ப, உங்களை அவமானப்படுத்துகிறாங்கங்கிறப்ப நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்காக இந்த மாதிரி அவமானங்கள் வருதுன்னு நினைக்கிறது அந்த ஈகோ. அது ஏஎம்டி பாசிட்டிவில் பிரிச்சிருக்கேன். இங்கே நீங்கள் என்னென்னா சிரிக்கணும், இதை மாதிரி பேச வைக்கிறதே அவர் தான், எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ என்னென்னா நீங்கள் அந்த நான் சொன்னேன்ல திட்டிக்கலான்ட்டு,
நீங்கள் திட்டக்கூட மாட்டீங்க, சிரிப்பீங்க. கடவுள் தான் விளையாடுறாரு. ஓ, இதில் நம்மளை பெரிய ஆளாக்க போகிறாரா? ரைட்டு நீங்கள் தானே செய்கிறீங்க, செய்யுங்க அப்படின்ட்டு அதை வந்து கெட்டதாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் அதை உள்ளுக்குள்ளேயே நுழைய விடாமல் எல்லாம் அவர் அருள், அவன் அருள், எல்லாம் அவர் தான். இல்லை கடவுளின் படைப்புகள் தானே, அவங்க தானே திட்டுறாங்க. அந்த படைப்புன்னா அந்த படைத்தவன் தான் திட்ட வைக்கிறான். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் பார்ப்பீங்க. நீங்களே உங்களை இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். இந்த மாதிரி எண்ணங்களை தூண்டுபவனும் செயல்படுத்துவோம் அவனைன்னு. இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறப்ப என்னமோ போல் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப ஈகோவாக இருக்கிறவங்க என்னமோ பைத்தியம் மாதிரி பேசுகிறாருன்னு ஒரு சில அனுபவங்களை பார்த்து, ஒரு சில வெற்றிகளை பார்த்து, ஒரு சில மிராக்கிள்ஸ் தகுதிக்கு மீறிய விஷயங்களை பார்க்கும் பொழுது, அது தானாக நடக்கும் பொழுது, நம்ம செஞ்சோன்னா அது லிமிட்டட் தான். தானாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். செயற்கை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன வேணாலும் ஏஐ இம்ப்ரூவ் ஆகட்டுமே, அது எல்லாம் லிமிட்டட் தான். இந்த க்ரியேட்டிவாக ஒன்றும் பண்ண முடியாது, மனிதனை தாண்டி வர முடியாது. ஆனால் மனிதன் செய்கிற வேலையை செய்யும், மெக்கானிக்கலாக வீக்காக உள்ளவங்க பண்ணுற மாதிரி. இல்லை ரொம்ப எக்ஸ்பர்ட் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரியே மாறும். ஆனால் எக்ஸ்பர்ட்டை தாண்டியும் இந்த மிராக்கிள்லாம் வேணும்னா அந்த க்ரியேட்டிவாக நம்மளே அதனால தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன். இப்போ தான் இந்த க்ரியேட்டிவ் ஐடியா, இன்னோவேட்டிவ், க்ரியேட்டிவ் இதெல்லாம் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு கிரியேட்டராக, நீங்கள் ஒரு கடவுளாக மாறுவீங்க. ஸோ அது வைராக்கியம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது லிமிட்டடாக இருக்கும் சக்ஸஸ். வெறும் பாடுறது மட்டும்தான் உங்களால் முடியும். அவங்க பாட முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, நான் பாடுறேன்ல அப்படிம்பீங்க. ஆனால் நம்ம அதை வைராக்கியம் வைக்காமல் நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக அது கடவுள் தான் செய்கிறாரு, பரவாயில்ல, நம்ம இந்த சூழலுக்கு என்ன செய்ய முடியும் அதை செய்வோம், நல்லபடியாக அதை திருப்தியாக செய்வோம், ஜாலியாக செய்வோம். லைஃப் இஸ் ஏ கேம்ங்கிறது நான்கிற தன்மையில் கொஞ்சம் இருக்கிறது. லைஃப் இஸ் அது என்ன, இட்ஸ் ஹேப்பனிங் ஆட்டோமேட்டிக்லி, இட்ஸ் எவ்ரி திங் ஹேப்பனிங் த காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு அது கடவுள் அருளால் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே புனிதமாக, எல்லாத்தையுமே ஆச்சரியமாக, எல்லாத்தையுமே அன்பாக, எல்லாத்தையுமே மிராக்கிளாக பார்க்குறப்ப மிராக்கிள்ஸாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சுண்டு விரல் இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லாதவங்களை கேட்டால் தெரியும். கண்ணு நல்லா இருக்குது, கண்ணு இப்போ இல்லைன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச நல்லது, நம்மளுக்கு கிடைச்ச அந்த வலிமைகள், நன்மைகள், கொடுத்த வரங்கள் அத்தனையுமே உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒன்று கிடைக்காதது, ஒன்று இல்லாததை நினச்சி வருத்தப்படக்கூடாது. ஒருத்தவங்க அது மாதிரி தான் ஏதாவது பேசுனாங்கன்னா ஐயோ அது இல்லையேன்னு. அதை தாண்டி இந்த மாதிரி சரண்டரிங் கான்செப்டில் பண்ணுறப்ப பாட தானே முடியாது. நீங்கள் நான் பாடுவேன், ஆடுவேன், நடிப்பேன், வேறு என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ இந்த விஜய் இந்த நடிப்பேன்னு சொன்னதும் விஜய் கான்செப்ட் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இப்போ விஜயே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வைராக்கியமாக இருந்துட்டார் பிளருக்கு, அதனால் அவருக்கு சக்ஸஸ் கிடச்சிச்சு. ஆனால் இழுபறியாக கிடச்சிருக்கு பாருங்க. இதை போல தான் இருக்கும். இதே சரண்டரிங் கான்செப்டில் இருந்தால் அதை தாண்டிய மிராக்கள் இருக்கும். அவர் பர்ஃபார்ம் பண்ணார், ஆனால் ஏதோ ஒரு அந்த பவர், அந்த அவர் ஒரு அதை கூட இங்கேயே நோட் பண்ணலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 2011 அவற்றை அந்த தந்தி டிவியில் அது போட்டாங்க. ஏதோ மாஸ் மீடியா, அதை யூடியூப் இன்டர்நெட்லலாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டாங்க, அவர் முன்னாடி சொன்னதுன்னு. அந்த விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இப்படி வச்சு ஏற்றி விடுவாங்க, நம்ம அதற்காக இது பண்ண முடியாது. நம்ம அந்த காலம் இப்போ என்ன ஒரு சாதாரண விஜயை இந்த கால நேரம் இந்த பொசிஷனுக்கு கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு. அதை போல் அந்த கால நேரம் அது மாதிரி உட்கார வைக்கிறப்ப நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். இப்போ ரசிகர் மன்றமாக இருந்தது மக்கள் மன்றமாக மாற்றினேன், மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இப்படி நான் அதை பண்ணிகிட்ருப்பேன். அந்த காலம் சூழல் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு அவர் வெயிட் பண்ணார். அது கிடச்சிச்சு அவருக்கு. வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்ன இடத்துல 2 திராவிட கட்சிகள், இது இல்லைன்னா அது இல்லை, இது டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு புதிய சக்தி வந்தது. அது உண்மையிலேயே பவர் தான். அவர் இன்னும் சரணாகதியாக இன்னும் கொஞ்சம்
அந்த வைராக்கியம்லாம் தேவையில்லை. அங்கே தான் பவர் இருக்குது. அப்படி பண்ணால் இதை தாண்டி ஃபுல் மெஜாரிட்டியில் கிடைக்கிற மாதிரி வந்துடும். அதற்கு அந்த அன்பு, அந்த ஒரு எல்லாம் கடவுள் செயல், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு சரணாகதி தத்துவம், எனக்கு எதெல்லாம் தேவையோ அதை நீங்கள் கொடுங்க. அவர் வைராக்கியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதால தான் லிமிட்டடாக வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த வைராக்கியமே தேவையில்லை. இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் அன்பாக பேசுறது. ஆனால் அரசியல்னு வர்றப்ப எதிர்க்கணும், இது பண்ணணும், அரசியல் விளையாட்டு, அதை உலகியல் இதுன்னா அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்க கூடாது. அதெல்லாம் அரசியல்வாதிகள் கரெக்டாக அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் புரியும். அப்படியே எதிராக பேசுவாங்க, நேரில் பார்த்தா அன்பாக கட்டி பிடிச்சிக்குவாங்க. அதெல்லாம் இப்போ இந்த இதிலெல்லாம் வேற பார்த்தேன். இதெல்லாம் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காதவங்களுக்கும் இது புரியும். ஊன்னு திட்டி என்னமோ தற்குறிகள் அது இதுன்னு இந்த சீமான் அப்படியே இவங்கெல்லாம் விமர்சிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்தையுமே கடவுள் துகள் தான் இருக்குது. அவர் கண்டபடி திட்டிட்டு ஊன்னு தற்குறிகள் அது இதுன்னு. அதே அந்த டிவிக்கே அந்த வேட்பாளரை பார்க்குறப்ப அப்படியே இந்த பிரபுவை என்னமோ கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு. இயற்கை அது அப்படி தான் பண்ணும். இது ஒரு விளையாட்டு போல தான் அரசியல்வாதிகள் அப்படி அப்போ தான் அரசியலே பண்ண முடியும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா அதுக்கு மாற்றி பேசி மாற்றி அரசியல் இருக்கும் எல்லா இதுலேயும். வீட்லேயே அரசியல் இல்லையா? நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது எதிர்கருத்தை தானே உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த உயிரோட்டம் இருக்கும். அதற்காக ஆனால் அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டாக்கா வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுட்டா தான் வம்பு. அதற்கேற்றபடி அவங்கள அழிக்கிறது எப்படி, அவங்கள கெடுக்கிறது எப்படி, அது தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி வரும். மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த வைராக்கியம்லாம் ஓவராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் போயிடும். ஈகோ வழியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈகோ இருக்கோ, ஈகோ ஆபத்துங்கிற இல்லை. அதனால தான் சரணாகதி தத்துவமாக போனால் அது இன்னும் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும், ஆச்சரியங்களை கொடுக்கும். அதனால தான் வைராக்கியம் தேவையில்லைங்கிறேன். என்ன சார் தேவையில்லையா? நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களா? எல்லாம் அவன் செயல்னு அந்த ஒரு உணர்வுக்கு அந்த ஒரு சில மிராக்கிள்ஸை பார்த்துட்டிங்களா? வைராக்கியம் வைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மூளைக்கு லிமிட்டடாக தான் யோசிக்க முடியும். அவர் கொடுத்தாருன்னா பெருசாக கொடுப்பார். இப்போ கடவுள் வரம் கேட்டார்னா உங்கள் லெவலுக்கு தானே நீங்கள் வர. ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறவன் என்ன கேட்பான்? ஒரு சைக்கிள் வச்சுருக்கவன் ஆட்டோ கேட்பான். சைக்கிள் ரிக்ஷா இருந்தவன் முன்னாடியே. இப்போ ஆட்டோ வச்சுருக்கவன் பெரிய கார் வேணும்னு கேட்பான். கார் வச்சுருக்கவன் ஹெலிகாப்டர். இந்த இம்மீடியட்டான இது தானே வரும். பட் அவர் நினச்சா ரிக்ஷாக்காரனை ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி, ஒரு ஏர்கிராஃப்ட்டு ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி, அதற்கு சொந்தமாக இந்த தனி விமானத்தில் வராங்கலாம் பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பணக்காரங்களை சொல்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவர் இருப்பார். ஒரு ரிச்சாக்காரன் அதை மாதிரி யோசிக்க முடியாதுல்ல. பட் அதற்காக தான் வைராக்கியம் வேணான்ட்டேன். அதை நம்ம செய்கிறத செய்வோம், சூழலுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம், ஜாலியாக செய்வோம், விளையாட்டாக ஒரு உற்சாகமாக சோர்வாலாம் செய்யக்கூடாது. விளையாட்டுன்னா அப்படி தானே. விளையாட்டுனாலே வெற்றி தோல்வி வரதான் செய்யும். அதை போல் தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் எ கேம்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சிரிப்பு வரும். உள்ளுணர்வில் தெரியும், இது இப்படி தான் நடக்குது, இப்படி தான் முடியும், இது மாதிரி எல்லாம் அந்த உள்ளுணர்வு சொல்லும். அதனால தான் ஜோதிடர்களை தெய்வங்கர், தெய்வத்திற்கு நிகரானவர்கள் என வருவதை உரைப்பவர்கள். இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் அந்த ரூல்ஸே இருக்கும். அதை பூஜை பண்ணி எப்படி அந்த ஜோதிடர் உட்காந்துருக்கணும் தன்னலமற்று, அப்போ தான் அது வாக்கு பலிதமாகும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் மெடிடேட் பண்ணாதான் அது ஜோதிடருக்குன்னு எந்த ஒரு ஆன்மா இந்த படைத்தவனை நடைத்து அமைதியாக உட்காருதோ, சரண்டர் ஆகுதோ, அதோட கர்மாலாம் கழிஞ்சிரும். அப்போ ஜாதகம்லாம் வேலை பார்க்காது. வேற ஒரு புதிய பரிமாணத்தை நீங்கள் உணர முடியும். எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக தான் தெரியும், எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக தெரியாது. வைராக்கியம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வைராக்கியமாக பிடிக்கிறீங்க. அது கிடைக்கும் சக்ஸஸ் லிமிட்டடாக இருக்கும். அதனால தான் வைராக்கியம் தேவையில்லை அப்படிங்கிற. அது மெடிடேட் பண்ணக்கூடிய அன்புள்ளங்களுக்கு சரியாக புரியும். அப்படியே ஜாலியாக இருப்பீங்க. எல்லாத்துலேயும் அந்த இன்பம், சந்தோஷம். என்னுடைய சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது.
அப்படிங்கிறது மாதிரி. சூழலுக்கு ஏற்றபடி படார்னு கோவப்படலாம், இது பண்ணலாம். நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த கோபம் உங்களை பாதிக்காது. சில பேர் கோபத்தில் திட்டிவிட்டு தூக்கம் வராமல் இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு வம்பளத்துட்டு அதுக்கு ஒரு ஐடியா தீர்வு வர்ற வரைக்கும் அந்த புத்திசாலிகள் தூங்க மாட்டாங்க. இப்படியே பயந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க. திட்டா கூட உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா எப்போதும் கடவுள் தன்மையில் இருக்க முடியாதுல்ல. கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டாலும் செஞ்சிட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பும் வராது. அதனால் மெடிடேட் பண்ணிவிட்டு சரணாகதி தத்துவத்தில் போயிடுறது நல்லது. அப்போ வைராக்கியம் தேவையில்லை. வைராக்கியம் இருந்தால் லிமிட்டடாக இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லைன்னு புரிஞ்சிடுவீங்க. எல்லாம் கடவுள் செயல், கடவுள் பார்த்துக்குவார். நம்ம ஜாலியாக இருப்போம். இருக்கிறதுல எப்படி சந்தோஷமாக இருக்குது. கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். அது ஒரு கிராட்டிடியூடு மைண்டு, நன்றி உணர்வு. எல்லாவற்றிலையும் கடவுள் துகள் இருக்குன்னு அந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையே மிராக்கிளாக மாறும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.